வணக்கம் மகளே! இன்னைக்கு நம்ம சேனல்ல தியேட்டர் ரிலீஸ்ல நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிட்டு, இப்போ ஓடிடிக்கு வந்திருக்க கப்பிள் ஃப்ரெண்ட்லி அப்படிங்கிற ஒரு ஃபீல் குட் லவ் ட்ராமாவ பத்தி பார்த்துடலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஹீரோ வந்துட்டு ஒரு இன்டீரியர் ஒரு கோர்ஸ் முடிச்சுட்டு, தனக்கு தனியா ப்ராஜெக்ட் எதுவும் கிடைக்காதா அப்படிங்கிறதுக்காக தேடிட்டு இருக்க ஒரு ஆளு. ஹீரோயின் வந்துட்டு ஏதாவது ஒரு கம்பெனியில வேலைக்கு நுழையணும் அப்படின்ட்டு தேடிட்டு இருக்கிற ஒரு ஆளு. இவங்க 2 பேருமே எதிர்பாராம ஒரு விதத்தில சந்திக்கிறாங்க. அவங்க சந்திச்சது மட்டும் இல்லாம 2 பேருமே ஒரே ரூம ஷேர் பண்ணிக்கிற மாரியான ஒரு சூழ்நிலை உருவாகுது. அந்த ஷேர் பண்ணிக்கிட்டதுக்கு அப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா, ஹீரோயின் வந்துட்டு ஹீரோவுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா பல வேலைகள் பார்க்குறாங்க. ஆனா, ஒரு கட்டத்தில 2 பேருக்குமே லவ் உருவாகி, அது பிரியிற மாரியான சூழ்நிலையும் வந்துருது. அந்த பிரியிற மாதிரியான சூழ்நிலை வந்ததுக்கப்புறம் நடக்கிற சம்பவங்கள் என்ன? அத இவங்க 2 பேரும் எப்படி எதிர்கொண்டாங்க? கடைசியா வாழ்க்கை இவங்களுக்கு என்ன கத்துக் குடுக்குது? அத தாண்டி நமக்கு அந்த வாழ்க்கை என்ன சொல்ல வருது? அப்படிங்கிறது தான் இந்த படத்தோட மொத்த கதைக்களமே. ஹீரோவா சந்தோஷ் சோபன், ஹீரோயினா மனசா வாரணாசி 2 பேருமே அவங்களுக்கு குடுத்த கேரக்டர சூப்பரா பண்ணியிருந்தாங்கன்னே சொல்லலாம். குறிப்பா 2 பேரோட கெமிஸ்ட்ரி வந்துட்டு நல்லா ஒர்க் ஆகியிருக்கு. அது மட்டும் இல்லாம ஒவ்வொரு சீன்லயுமே அவங்களோட லவ் சீன்ஸ் வந்து பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா இருந்து, இது கியூட் கப்புள் அப்படிங்கிற மாரியான ஒரு ஃபீலையுமே உண்டாக்குச்சு. கிளைமாக்ஸ்க்கு முன்னாடி அவங்க குடுக்குற இம்பாக்ட் வந்து நமக்கு ஈஸியா கடத்திக்கிற மாரியுமே இருந்ததுன்னே சொல்லலாம். அந்த அளவுக்கு அவங்களோட நடிப்பு எதார்த்தமா இருந்ததுன்னு தான் சொல்லணும். அவங்கள தாண்டி யோகி பாபு, ராஜீவ் உட்பட பல பேர் நடிச்சிருக்காங்க. எல்லாரோட கேரக்டருமே நல்லாயிருக்கு. குறிப்பா யோகி பாபு குறைவான நேரங்களே வந்தாலுமே கூட அவரோட கேரக்டர் கொஞ்சம் நல்லா இம்பாக்ட்ஃபுல்லா இருந்ததுன்னே சொல்லலாம். அது மட்டும் இல்லாம பேக்கிரவுண்ட் மியூசிக் பொறுத்தவரைக்கும் இந்த படத்துக்கு ஒரு உயிரோட்டத்த குடுத்துருக்குன்னே சொல்லலாம். ஏன்னா, படத்த எங்கேயுமே போர் அடிக்காம, படத்தோட ஜீவன நம்ம கடத்துறதுல முக்கிய பங்கு வகிக்கிறது அது பேக்கிரவுண்ட் மியூசிக் தான். ஆனா, பாட்டு மட்டும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற மாரி ஃபீல் ஆச்சு. ஏன்னா, படம் பார்க்குறப்போ நல்லா இருந்தாலுமே, நம்ம அத திரும்ப கேட்கிற மாரியான அளவுக்கு ஒர்த்தா இல்லையோ அப்படிங்கிற மாரியான ஃபீல் இருந்தது. ஸ்க்ரீன் பிளே பொறுத்தவரைக்கும் இவங்க ரொம்ப நீட்டாவே குடுத்துருக்காங்கன்னு சொல்லலாம். குறிப்பா எந்த பரபரப்பும் இல்லாம சிம்பிள் அண்ட் நீட்டா ஒரு ஸ்க்ரீன் பிளே இல்லன்னா எப்படி இருக்குமோ, அந்த மாரி தான் இருந்தது. அந்த காட்சிகளோட நம்ம ஈஸியா நகர்ந்து போற மாரியான ரைட்டிங் இருந்தது. நல்லா ஒர்க் அவுட் ஆயிருந்தது. குறிப்பா வாழ்க்கை இவ்வளோ பாசிட்டிவா நம்மள கொண்டு போறதுக்கு நம்ம எண்ணம் எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத ஹீரோயின் மூலமா இவங்க சொல்றதா மெயின் கருவா வச்சிருக்காங்க. அது கிளைமாக்ஸ்ல நமக்கு நல்லாவே ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னே சொல்லலாம். அந்த இடத்துல இவங்க நல்லாவே பிரசன்ட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் சொல்லணும். குறிப்பா சென்னைய இப்படியும் காட்டலாமா? அப்படிங்கிற மாரியான ஒரு விதத்தில இவங்க காட்டுன விதம் நல்லா இருக்கு. ஏன்னா, சென்னை இதுக்கு முன்னாடி வேற ஒரு கோணத்தில தான் பல படங்கள் காட்டியிருக்கு. ஆனா, இந்த படம் ரொம்ப அழகாவே சென்னைய காட்டியிருக்குன்னு சொல்லலாம். படத்தில சில குறைகள் இருந்தாலுமே கூட, குறிப்பா மெதுவா நகர்ற ஸ்க்ரீன் பிளே, திருப்பங்கள் எதுவும் இல்லாம ஒரு மெலோ ட்ராமாவா ஒரு பயணம் போற மாரியான லவ் சீன்ஸ் வச்சுக்கிட்டே போறதுனால, ஒரு சிலருக்கு கொஞ்சம் லேக் அடிக்கிற மாரி ஃபீல் ஆகும். ஆனா, அது எல்லாமே கடந்துட்டு நீங்க படத்த பார்த்தீங்க அப்டின்னா, மனசுக்கு நெருக்கமா, நம்ம நெஞ்ச பிழியிற மாரியான சோகம்லாம் எதுவுமே இல்லாம, இதமா ஒரு படம் பார்த்தா போதும். எனக்கு ஒரு நல்ல ஃபீல் குட் கிடைச்சா போதும் அப்டின்னு நெனைக்கிறவங்களுக்கு, இந்த படம் ஒரு நல்ல சாய்ஸ்ன்னே சொல்லலாம். அழகா ஒரு படம் பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்பு இந்த படமாவே அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாம். தமிழ் டப்பிங் நல்லாவே இருக்கு. ஸோ பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா பார்க்கலாம். எந்த விரசமான காட்சிகள் எதுவும் இல்ல. ஹீரோவும், ஹீரோயினும் கொஞ்சம் ஒரு மாரியா இருக்க மாரியான சீன் இருந்தாலும், அதுவும் உறுத்தல் இல்லாத மாரியே எடுத்தது வந்துட்டு நல்லா இருந்தது. ஸோ பார்க்கணும்னு நெனைக்கிறவங்க தாராளமா குடும்பத்தோடவே பார்க்கலாம் மக்களே. அடுத்த ஒரு நிமிஷத்துல சந்திப்போம். நன்றி.